எதிரியின் பொய்கள் நொறுங்கட்டும் ஐநா காது கிழியட்டும் எதிரியின் பொய்கள் நொறுங்கட்டும் விடுதலை எழுந்து எரி C'est la première fois que la SNCF organise, et notamment les TGV Lyria, organisons ce genre d'événement pour une communauté bien spécifique. Alors précédemment, effectivement, on ignorait ce qui se passait, et par l'intermédiaire de Monsieur Sanji, enfin je sais pas, on a été averti, on a eu l'occasion de voir un reportage télévisé, et on a répercuté l'information auprès de nos services et de la SNCF, donc, et des TGV Lyria. Vu justement la qualité de l'organisation, pour l'instant c'est vrai qu'on n'a vraiment rien à dire. Ça s'est très bien passé au départ de la gare de Lyon. On voit que ça s'est passé impeccable dans le train. On voit que le train va être rendu pratiquement nettoyé. Donc voilà, on n'a même pas d'intervention de nettoyage à faire pratiquement. Non, c'est super, hein, c'est vraiment très bien. Un tiers satisfaction par rapport à l'organisation. எல்லாரும் முன்வரணும் வந்தால் தான் நம்ம நாளைக்கு அந்த இன்னொரு பணிநடப்பு செய்கிறதுக்கு ஒரு வழிவகுப்பாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் கஷ்டம். இப்படியே நாங்கள் இப்போ இருக்கிற எல்லாத்தையும் வளர்ந்து போய் ஒன்றுமில்ல அந்த காலகட்டமாக குஞ்சுகள் குழந்தைகள் பெருமாள் எல்லாம் ஒன்றும் தெரியாத குஞ்சுகள் குழந்தைகள் வந்து எங்களுக்கு ஒரு விஷயம் சில போல எங்களுக்கு தெரியும் என்ன பிரச்சனை இன்றைக்கு அந்த சின்ன பிறந்த பிள்ளைகள் குழந்தைகளுக்கு என்ன தெரியும் இன்னைக்கு இத்தனை குழந்தைகள்லாம் சேர்த்து நியாயம் போய் அதுக்கு கதைக்கவே முடியாமல் இருக்குது. பார்ப்போம், நாங்கள் இப்போ தான் அதை ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த ஆரம்ப கட்டத்தில் நல்ல ஒரு இது கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். அதாவது வந்து நாங்கள் போகிறது வந்து ஜெனீவாவில் வந்து இன்றைக்கு 5ஆம் தேதி நாங்கள் ஃப்ரான்ஸ்லேருந்து ஒரு ட்ரெயினில் முழுக்க தமிழ் மக்களாக ஒன்றாயிட்டு போய்கொண்டிருக்கோம். அதாவது நாங்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராகவும் மஹிந்தாவுக்கு அதாவது வந்து எங்களோட மக்களை கொண்டதுக்கு அதாவது வந்து எங்களோட நாட்டுக்கு எங்களோட தமிழ் மக்களுக்கு எதிரான செயற்பாடுகளை செய்ததுக்கு அவருக்கு தண்டனை வாங்கணுமென்றாக்க வேண்டியும் எங்களோட தமிழெல்லாம் பெறணுமென்றாக்க வேண்டியும் நாங்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கோம். ஐநானோடு போய்கொண்டிருக்கலாம். எங்களோட மக்கள் இந்த முயற்சியோட நாங்கள் வெல்லுவோம். வெற்றி நிச்சயம். தமிழீழம் மலரும். இந்த உலக சர்வதேச திட்டம் நீதி கோரி இன்றைக்கு பல நாடுகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் அந்த ஐக்கிய நாடுகள் சபையினோட திடலில் இன்றைக்கு ஒன்று கூடுகிறார்கள்னா அவ்வளோ உணர்ச்சிகரமான முறையில் ஒன்று கூட போய்கொண்டிருக்கின்றார்கள். அந்த முயற்சி மிகவும் அற்புதமாக அமைய வேண்டும் எனது முதற்கண்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அந்த திடலிலே இன்றைக்கு நீங்கள் பார்ப்பீங்கள், இன்றைக்கு ஐக்கிய நாடு சபையிலே இலங்கை அரசாங்கத்துக்கு எதிரான தீர்மானத்தை அமெரிக்கா முன்வைக்க உள்ளது. அந்த தீர்மானத்துக்கு நீங்கள் அறிந்த விஷயங்களை தான் 30 நாடுகளுக்கு மேல் அதற்கான ஆதரவுகளை தெரிவிக்க தயாராக இருக்கிறார்கள். அந்த திடலிலே இன்றைக்கு எமது மக்கள் உணர்ச்சி வெள்ளத்தில் உணர்ச்சி பெருக்கோடு அந்த திடலிலே நிற்கப் போகின்றார்கள். உள்ளே ஐக்கிய நாடுகள் சபைக்குள்ளே ஐக்கிய நாடுகள் சபை திண்டாட்டத்தில் நிற்கப் போகின்றது. சர்வதேசத்தின் அழுத்தம் காரணமாக அதிகபட்சமான இரத்த கொதிப்பிலே அங்கே இலங்கை அரசு இருக்கின்றது. நன்றி. முறை கட்டாயம் கிடைக்கணுமென்றதுக்காண்டித்தான் நாங்கள் முயற்சிக்கிறோம். அதே நேரம் எங்களுக்கு சார்பாக தமிழர்கள் சார்பாகத்தான் முடிவு வரும் என்ற
என்று அறிந்தபடியாக தான் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டு தாங்கள் இதுக்கு எதிர்பார்க்கணுமென்ட்டு இலங்கையிலிருந்து 53 54 பேராக சேர்ந்து வந்து கதைச்சு தங்களோட நிலையவே சொல்லி போயிருக்கிறேன். நாங்கள் எல்லோரும் போய்ட்டு வச்சு சொல்லி எங்களுடைய நிலையை நாங்கள் விளங்கப்படுத்தி இதால் ஒரு நல்ல ஒரு முடிவு வரும் என்ற நம்பிக்கைகள் 90% நல்ல முடிவு வரும் என்ற நம்பிக்கையில் தான் இருக்குது. இன்றைக்கு எல்லாரும் ஒற்றுமையாக ஒரு குரலின் பேச வேண்டும், கதைக்க வேண்டும், போராட வேண்டும். நிச்சயம் இந்த வெற்றி கிடைக்கும் என்று நம்பிக்கை வைக்கொண்டிருக்கிறேன். எங்களுடைய சகோதரங்கள் பல இன்னல்களுக்கு மத்தியில் நிறைந்த கஷ்டங்களுக்கு மத்தியிலும் ஐநாவை நோக்கிய நடைபயணத்தில் சென்று கொண்டிருக்கின்றார்கள். இதே நேரத்தில் நாங்கள் நேற்றிரவு சற்று குளிருக்குள் வந்தவுடனே எவ்வளவு குளிரை தாங்க முடியாமல் துடித்தோம். ஆனால் அந்த உறவுகள் எத்தனையோ நாட்களாக தமது ஈழ விடுதலைக்காகவும் தாயகத்தின் விடுதலைக்காகவும் நமது ஊரிலே இருக்கின்ற அத்தனை உறவுகளும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று தங்களை தியாகம் பண்ணி நடைபயணத்தை ஆரம்பித்து இன்று முடியும் நிலையை பார்க்க வேண்டும் என்ற ஆவலுடன் அங்கு நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த ஐநாவுக்கு போகிற விடயம் கூடுதலாக எல்லாருக்கும் போய் சேர இல்லை. நான் எதிர்காலத்திலேயாவது அடுத்த முறை பயணத்திலேயாவது இந்த செய்திகளை வேறு விதமாக நீங்கள் SMS மூலமாகவோ அல்ல வேறு புதிய முறைகளை கையாண்டு குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டும் தெரியப்படுத்தாமல் எங்களை தமிழாக்களை சந்திக்காத ஆட்கள் எல்லாம் இருக்கணும். என்ன கூட அப்படின்னா அவையில சேர்ந்து அடையிறதுக்கு ஏதாவது வழிகளை தெரியப்படுத்தி சொல்லுவீங்க இருந்தால் அவையில பங்கு பெற்றதாக இருக்கும். ஏன்னா நான் அதை அனுபவிக்கணும். ஏன்னா நான் ஒரு ஞாபக தூரத்தில் இருக்கேன்னா ஆனால் அங்கே இந்த இடத்துல ஒரு தமிழாக்களும் இல்லை. ஆனால் எனக்கு வேறு ஆக்கள் தெளிவாக நடித்து தான் சொன்ன வேலையே, மற்றபடி நான் அதிகமாக பரிசுக்கு மாறுறது குறைவு. அதனால் அங்கே இருக்கிற வேறு தமிழாக்களுக்கு இந்த செதி கிடையில இன்றைக்கு தான் கேட்கணும், எங்கே போகிறீங்கன்னு கேட்க தான் நம்ம கேட்டுட்டு ஐயோ வெள்ளனை சொல்லியிருக்கலாமே என்று சொல்லணும். தயவுசெய்து எதிர்காலத்தில் இந்த விஷயத்தில் கவனம் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பிரான்ஸ் மார்சேல் நகரத்திலிருந்து வந்திருக்கிறேன். தமிழராகிய ஒவ்வொருவருடைய கடமையும் விடுதலைக்காக பங்கெடுக்க வேண்டும், எல்லோரும் ஒன்று கூட வேண்டும். அந்த நோக்கோடு நான் வந்திருக்கின்றேன். உலகத்தில் வாழும் அனைத்து மக்களும் என்னை போன்று கலந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வு காரணமாக இந்த கருத்தை கூறுகின்றேன். பிரான்ஸ் நாட்டிலிருந்து அநேகமான மக்கள் வருவதாக அறிந்தோம். எல்லா நாடுகளிலும் எல்லோரும் வந்து தங்களுடைய பங்களிப்பை செய்து விடுதலையை மீட்டெடுக்க வேண்டும் என்று எனது கருத்தை கூறுகின்றேன். Je suis depuis 3 ans et demi avec vous et si nous partons souvent en Suisse, c'est pour qu'on reconnaisse le génocide qui date de 48 jusqu'à maintenant. Et donc, comme la guerre s'est terminée le 18 mai 2009, c'est sur une longue période, on n'arrive pas à faire le calcul très exact. Et l'ONU est indécise, évidemment, pour donner ces solutions et de justice. Mais la justice, c'est vrai que c'est dur. Et donc le problème, comme il n'y a rien à glaner au Sri Lanka, donc aussi, voilà, c'est un pays oublié, forcément. நாங்கள் ஜெனீவா நோக்கி எங்களுடைய மனித உரிமை மகாநாட்டை காண ஒரு ஆதரவு தெரிவிக்கும் முகமாக இங்கே நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம்.
இன்று இந்த உயரத்தில் 1020 பேர் கொண்ட மக்களை பிரான்சிலிருந்து ஜெனீவா ஒன்றலுக்கு கொண்டு சென்றுள்ளோம். இது தமிழ் மக்களை பொறுத்தப்பட்டு ஒரு முக்கியமான காலகட்டம். இன்று சர்வதேசம் தன்னுடைய பார்வைகளை தன்னுடைய தேவைகளுக்காக தன்னுடைய பார்வையை எம் பக்கம் திருப்பி இருப்பது போல் இருக்கும் பொழுது நாம் அந்த தேவையை சரியான விதத்தில் எமக்கு சாதகமாக பாவித்துக் கொள்ள வேண்டும். உலக பயங்கரவாதம் வந்த பொழுது ஸ்ரீலங்கா அரசாங்கம் அந்த பயங்கரவாதத்தை எப்படி எங்களுக்கு எதிராக பாவித்து தனக்கு ஆதரவான உலகத்தை திரட்டி கொண்டதோ அதுபோல் இன்று ஸ்ரீலங்கா அரசாங்கம் அவர்களுக்கு எதிரான ஒரு இடத்தில் இருக்கும் பொழுது தமிழ் மக்களாகிய நாங்கள் அதற்கான ஆதரவுகளை கொடுத்து எங்களுடைய பக்கத்தின் நியாயத்தை நாங்கள் இப்படியான ஒன்று ஊடகங்கள் மூலம் தெரியப்படுத்த வேண்டும். ராஜதந்திர ரீதியில் எத்தனை அணுகுமுறை இருந்தாலும் பொதுமக்களுடைய ஆதரவு என்பது பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பு என்பது இப்படியான ஒன்று ஊடல் மூலம்தான் நாங்கள் காட்ட முடியும். அதற்காக இன்று எங்களுடன் இந்த பிரான்சில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் எங்களுடன் இணைந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். இது உண்மையாக ஐரோப்பிய வரலாற்றில் ஒரு பதிவாக வேண்டிய விடயமாகத்தான் இருக்கும். ஏனெனில் இது நான் என்னுடைய அறிவுக்கு எட்டிய வகையில் முதல் முறையாக 1020 பேர், அதாவது ஒரு புலம்பெயர்ந்த மண்ணிலிருந்து புலம்பெயர்ந்த மண்ணுக்கு ஒரு புலம்பெயர்ந்த ஒரு சமூகத்தால் கொண்டு செல்லப்படுகிற ஒரு பெரிய காரியம். எனவே இது நிச்சயமாக இந்த சர்வதேசத்தின் பார்வையை எங்கள் பக்கம் திருப்பும். இப்படியான நிகழ்வுகளில் தொடர்ந்து நாங்கள் பங்கு கொள்ள வேண்டும். நிச்சயமாக இதை வெற்றியடையும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நாங்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் இணைந்து கொள்ள வேண்டும். இணைந்து கொண்டால் நிச்சயமாக நம்முடைய காலம் தவிர்ந்தாலும் எங்களுடைய எதிர்காலத்தில் நம் இளம் தலைமுறையினர் தங்கள் கைகளில் எடுப்பதற்கு சாதகமான ஒரு சூழல் ஏற்படும். எனவே நாங்கள் தொடர்ந்து Je me déplace à Genève aujourd'hui avec la communauté tamoule de France et d'ailleurs, c'est parce que je soutiens cette cause depuis très longtemps et il est tout à fait normal qu'on aille à Genève où siègent donc les Nations Unies, voilà, et donc on va à notre niveau d'élu, en tout cas moi, mon niveau d'élu avec un autre ami élu de la Courneuve qui est là, représenter donc la Courneuve. Et d'un point de vue politique, on veut être là parce que la communauté tamoule doit être soutenue politiquement. Voilà. On ne règle pas les conflits par les armes, donc nous on y va pacifiquement avec nos arguments politiques pour dire que ça suffit que ce gouvernement sri-lankais se comporte de cette façon avec la population tamoule. Donc David Fabre, Savigny-sur-Orge, conseiller municipal de Savigny-sur-Orge. Bon, comme mon ami, je viens soutenir toute la communauté tamoule. On espère avoir une bonne nouvelle tout à l'heure sur les premières conclusions de l'enquête sur les crimes de guerre au Sri Lanka. Aujourd'hui, on n'a pas le droit de massacrer comme ça impunément. Il faut que les criminels soient condamnés et que les droits des Tamouls à vivre en paix, libre chez eux, soient établi. Voilà, donc soutien politique, soutien personnel aussi, et de long terme et qui va continuer. Et espérons qu'on arrivera à faire, disons, avoir une influence sur la communauté internationale pour permettre que cette situation d'injustice disparaisse à court terme dans l'avenir. Alors moi je viens représenter le Parti communiste français dans cet événement important qui est essayer d'obtenir que la communauté internationale respecte ce à quoi elle s'est engagée par la voie de l'ONU, et nous souhaitons que nos amis tamouls puissent, non seulement en France, vivre paisiblement et dans la solidarité avec nous, au Sri Lanka, bénéficier d'une solution réelle pour leur propre développement, pour la vie démocratique et pour la concorde avec les autres ethnies qui vivent là-bas.
c'est notre souhait que vous trouviez, vous les Tamouls, une solution pour parvenir à vivre ensemble là-bas dans le développement des uns et des autres. Alors, la fédération FSIA a toujours soutenu les travailleurs tamouls, surtout les associations tamoules en France, comme tout le monde. On est tous d'accord pour continuer dans ce combat que vous faites et on vous soutiendra jusqu'au bout. Nous espérons aussi d'avoir des résultats tout à l'heure de l'enquête, pour vous surtout, pour avoir ce rapport favorable et on continuera notre action avec vous, à côté de vous. Aujourd'hui, nous sommes en train de nous diriger à Genève en Suisse et en défense des peuples tamouls, en sachant que ça fait déjà 12 ans il y a un génocide très important qui s'est produit au Sri Lanka. Et de cette manière, nous, on va donner notre solidarité avec les Tamouls. Et ça fait partie de l'enchaînement qu'on a parcouru, ça fait un moment, et qui ça va s'arrêter aujourd'hui. Et pourquoi aussi nous sommes là aujourd'hui et on va en Suisse, c'est parce qu'il n'y a pas seulement les problèmes de génocide, il y a aussi un problème d'autodétermination qui se place dans la problématique. Et pour donner un exemple, c'est comme aussi aujourd'hui les Français ils excitent dans les territoires allemands. Et c'est les Allemands qui vont décider qu'est-ce qui va se passer avec les Français. Voilà, et qu'est-ce qui se passe aujourd'hui au Sri Lanka, c'est qu'il y a un peuple qui est opprimé ou non. C'est une culture qu'on essaie de faire disparaître et les génocides, ça comporte ça. C'est les droits à la libre détermination des Tamouls dans son propre territoire. C'est pour ça que nous sommes là aujourd'hui aussi. சர்வதேசம் இன்றைக்கு வந்து ஜெனீவாவில் எல்ஆர்சி அதாவது நல்ல நாளை குழு செய்த தீர்மானங்களை நிறைவேற்றணும்னு சொல்லி வலியுறுத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் நாங்கள் தமிழர்கள் எங்களுக்கு என்ன தேவை என்றதை சொல்ல வேண்டிய நேரம் இது. சர்வதேசத்துக்கு பின்னால் சர்வதேசத்தின் தங்கள சுயநல அரசியலுக்கு பின்னால் நாங்கள் எங்களை மீண்டும் மீண்டும் பலி கொடுக்க போகிறோமா என்று சொன்னால் இதுவரை காலமும் நாங்கள் சர்வதேச அரசியலில் பலிகடாக தான் ஆகியிருக்கிறோம். இதை தொடர்ச்சியாக செய்ய போகிறோமா, இல்லாவிட்டால் எங்களுடைய விடுதலையை இந்த உலகத்திட்ட கேட்க போகிறோம். இன்றைக்கு வந்து 3 இளைஞர்கள் வாக் ஃபார் ஜஸ்டிஸ் தமிழருக்கு நீதி வேண்டும் என்று 1000 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கணும். அந்த கட்டத்தில் நாங்கள் வந்து சர்வதேசத்திட்ட இலங்கையில் நடந்த 64 வருஷங்கள் நடந்த இனப்படுகொலையை வலியுறுத்தி எங்களோட போராட்டத்தை மிகப்படுத்தணும். சர்வதேசம் இந்த இனப்படுகொலைகளை நிறுத்துற என்ற சொல்லி வெளிக்கிட்டு தாங்கள் தோல்வியுற்றதை உணர்றதை அந்த சர்வதேசத்துக்கு நாங்கள் விளக்கம் சொல்லுவோம். ஸோ இதுதான் முக்கிய காலகட்டம். அதாவது வந்து தமிழர்கள் நாங்கள் எங்கள் தேவை என்ன, நாங்கள் நீண்ட காலம் அமைதியாக வாழ்றதுக்கு நாங்கள் என்னத்தை கேட்குறோம் இந்த உலகத்திட்ட, அதை ஒரே குரலில் எல்லாருமாக ஒரே குரலில் இருந்து கேட்க வேண்டிய காலம் இது. இதை மார்ச் மாதம் இன்றைக்கு நாங்கள் நடக்கிற அந்த ஒன்று கூடலில் வலியுறுத்தி இது ஒரு ஆரம்ப கட்டம் என்று சொல்லக்கூடாது, ஒரு தொடர்ச்சியான ஒரு மாற்றங்களோட நாங்கள் தொடர வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய தமிழர் சமுதாயத்தை கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய நாள் ஒரு முக்கியமான ஒரு நாள். இலங்கையில் மட்டுமல்ல உலகத்திலே நடக்கின்ற இனப்படுகொலைகளை இந்த சர்வதேச உலகங்களுக்கு நாங்கள் நீதி கேட்டு இன்றைய நாள் ஒரு முக்கியமான நாள். இந்த நாளிலே நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து எல்லோருமாக இந்த இலங்கையில் நடந்த எங்களுடைய இனப்படுகொலையை நிச்சயமாக இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டம். இந்த கட்டத்தில் நாங்கள் எல்லோரும் ஒன்று கூட வேண்டும், ஒன்று கூடி இருக்கின்றோம். இன்னும் ஒன்று கூடியது போதாது என்றுதான் நான் நினைக்கின்றேன். ஆகையால் இனிவரும் காலகட்டங்களில் இப்படியான போராட்டங்களில் எல்லோரும் ஒன்றிணைந்து ஒற்றுமையாக நாங்கள் முதலில் எங்களுக்கு ஒரு விடுதலையை எடுத்த பின்பு நாங்கள் ஆளுங்கட்சி எதிர்கட்சி வைத்துக் கொள்வோம்.
நாங்கள் இப்பொழுது ஒரு விடுதலை வேண்டி இருக்கின்ற இனங்கள். ஆகையால் நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். இது இன்றைய காலகட்டத்தில், இன்றைய நாளில் நான் இந்த செய்தியை தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். நன்றி. இதுதான் தர்ஷியுடைய வீடு. தர்ஷி தான் இந்த படத்தின் சின்ன கதாநாயகி. தர்ஷிக்கு 5 வயதாகிறது. தர்ஷிக்கு தன் அம்மாவுடன் நேரத்தை செலவிடுவதற்கு எவ்வளவோ ஆசை. அம்மாவுடன் பேசிக்கொண்டிருக்க வேண்டும், அம்மாவின் கதைகளை கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும், அம்மாவுடன் விளையாடி கொண்டிருக்க வேண்டும் என்று எத்தனையோ ஆசைகள். ஆனால் அது அப்படி நடப்பதில்லை. இந்த சேனல் தான் தர்ஷி அன்றாடம் நின்று வேலைக்கு போகும் அம்மாவை பார்த்து ஏங்கும் இடம். தர்ஷியின் ஒரு நாள் வாழ்க்கையை நீங்களே பாருங்களேன். தர்ஷி, என்ன ஓடிக்கொண்டிருக்கிறீங்க? தர்ஷி, தர்ஷி, இங்க வாங்கோ. அம்மா, இது என்னது? ஓ, அதை கண்டுபிடிச்சிட்டீங்க. அது மேக்கப் செட். விமலான்டி கிஃப்டா தந்தவா? கவனம், விழுத்து போடாதீங்க. அம்மா அம்மா ப்ளீஸ் மலர் பார்க்கறேம்மா. அதை கொண்டு போய் வைங்கோ. அம்மா இப்ப வாரேன். அம்மா அம்மா ப்ளீஸ் மலர் பார்க்கறேம்மா. அப்பா வேலையால வந்துட்டா, போய் பாருங்க. அம்மா அம்மா ப்ளீஸ்மா 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 ப்ளீஸ்மா. சரி வாங்கோ. அம்மா வேலைக்கு விளக்கிட போறேன், என்னோட நின்று பாருங்க. சரியோ? இந்த கிரீமை தான் முதல்ல போடணும். அம்மா, இது ஏன் போடுறீங்க? இந்த கிரீம் போட்டா முகம் நல்ல வடிவா வரும். அம்மா, நானும் கொஞ்சம் போடட்டே? சரி, 2 கையும் நீட்டுங்க. அம்மா அம்மா நிறைய போடுங்கம்மா. அப்படி இல்ல, முகம் முழுக்க பூசுங்க. மேல எடுத்து பூசினாதான் முகம் வடிவா வரும். நல்ல வடிவா இருக்கு. கண்ணாடியில பாருங்க. வாவ். அம்மா, இது என்ன? இது லிப்ஸ்டிக். சொண்டுக்கு போட்டா நல்ல சேப்பா வரும். ஆனா விசிட்டிங் போய்க்குள்ள தான் போடணும். இது இதுவும் விசிட்டிங் போய்க்குள்ள தான். கொஞ்சம் இருங்க, போட்டு விடுறேன். இன்னும் என்ன சோகமா இருக்கிறீங்க? அம்மா போட்டு விடுறேன் தானே. சரிங்கோ. இது வடிவா இருக்கு. உங்களுக்கு பிங்க் விருப்பம் தானே? சரி, அம்மா பிங்க் பவுடரை போட்டு விடுறேன். இப்ப எப்படி இருக்கு? பார்பி போலவே இருக்கு. சரி வாங்க, வேலைக்கு நேரமா இருக்கு. அம்மா போகணும் தானே. அப்பா, அப்பா நான் எப்படி இருக்கிறேன்? ஓ, அப்படியே பார்பி போலயே இருக்கிறீங்க. எப்படி பார்பி ஆனீங்க? சொல்ல மாட்டேன். உங்களுக்கு சாப்பாடு போடட்டே? சரி, போய் அப்பாவோட இருங்க, நான் கொண்டு வரேன். உங்களுக்கும் சாப்பாடு போடட்டே? எனக்கு பசிக்கல. அப்பா, அதே மாதிரி எனக்கு ஒரு சைக்கிள் வேணும். அப்படியே அம்மாவை போல. என்ன சவுண்ட் கூடுது? என்ன சாப்பிடுங்க. உங்களுக்கு நேரமாச்சுல வேலைக்கு, போய் வேலைக்கிடுங்க. நான் விடிய விடிய டிவி பார்க்காம வெளில போய் படுங்க. காலமே வேலை தானே. சரி, நீங்கள் சாப்பிடுங்க தர்ஷி. தர்ஷி, சாப்பிட்டுட்டு ஹோம்வொர்க் செய்யுங்க. சரியோ? உங்களுக்கு நிறைய ஹோம்வொர்க் இருக்கோ? சரி, முதல்ல சாப்பிடுங்க. தர்ஷி, ஆறு வந்திருக்கேனா?
விமலா வந்துட்டா போகலையே? அம்மா இன்றைக்கு லீவ் போடுங்கம்மா, போக வேண்டாம். விமலா ஆண்டி வந்துட்டா தானே, அவ பேசுவா. நாளைக்கு லீவ் எடுப்போம். சரியோ? நாளைக்கு கட்டாயம் எடுப்போம். பாய் பாய். தர்ஷி, அம்மாவுக்கு வேலைக்கு நேரம் ஆகுது, நீங்க வாங்கோ. சாரிக்கா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. தர்ஷி என்ன குழப்படி பண்றாவோ? இல்ல, தானும் மேக்கப் போடணுமா? பிறகு என்ன, இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் கட்டி தர போறான். 5 வயசு ஆகுது. ஓம் என்ன பார்த்தா சொல்ல இல்லாது நல்ல தோற்றம். தர்ஷி, என்ன செய்றீங்க? ஓ, தர்ஷின்ற ப்ரோக்ராம் போய்கொண்டிருக்குதோ, அதான் அப்பா கூப்பிட்டதுக்கு இல்லையோ. என்ன பார்பி, ஹோம்ஒர்க் செய்வோமோ? வாங்கோ வாங்கோ, டைனிங் டேபிளுக்கு போவோம். Well, Messi, looks like you got your Sparkle Day costume figured out. இன்றைக்கு என்ன ஹோம்ஒர்க் தந்தவன்? டிராயிங் இருக்குது. டிராயிங்கோ? தர்ஷிக்கு இவ்வளோ புக்ஸோ? நல்ல வடிவா கீரி இருக்குங்க. கீரி கொண்டுருங்கோ, அப்பா சாப்பிட்டு வரேன். சரியப்பா. அம்மா டிஃபன் பாக்ஸை மறந்து விட்டு போயிட்டா. நான் வேலை இடத்துக்கு போறேன், நீங்க வாரீங்களோ? ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டீங்களோ? முடிச்சிட்டேப்பா, அம்மாவை பார்க்க போறமே. ஓ, விசிட்டிங் போறோம். நீங்க கதியா போய் வெளிக்கிட்டு வாங்கோ. It also increases immigrant settlement funding by $307 million and establishes an agency. ஆர் நீங்கள்? போய் சொல்லாதீங்க. தர்ஷி இவ்வளவு சிவப்போ? போய் சொல்றீங்க. தர்ஷி, யாரோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கணும், வந்து பாருங்க. ஓ, என்ன? வாங்கோ. அம்மாவை பார்க்கறதுக்கு இவ்வளவு மேக்கப்போ? இப்படி மேக்கப் போட்டு கொண்டு போனா யாரும் உங்களை தூக்கி கொண்டு போயிடுவாங்க. மேக்கப் குறைச்சு கொண்டு போனாதான் தர்ஷி போல இருக்கும். வாங்கோ. I'm so happy I'm visiting அம்மா. என்ன தர்ஷி, அம்மாவை பார்க்க போற சந்தோஷத்துல இருக்கீங்களோ? I'm so happy. I'm so happy, happy, happy. I'm so happy. அப்பா மெத்தனாஸ்டே. திரும்பி வரைக்குள்ள போவோம். I'm so happy. I'm so happy, happy, happy.
வாங்க தர்ஷி, ஜாக்கெட்டை வடிவா போடுங்க. ஐயோ குளிருதுப்பா. அம்மா இந்த வீட்லயே வேலை செய்யறா? இது வீடு இல்ல, இங்கதான் அம்மா வேலை செய்யற பேக்கரி இருக்குது. ஹாய். என்ன திடீரென்று கொஞ்சம் பொறுங்கோ, வித்தியாட்ட சொல்றேன். இல்ல பரவாயில்ல, சாப்பாடை விட்டு வந்துட்டா கொடுக்க வந்தாங்க. நான் கொடுத்து விடவோ? ஹாய் தர்சி. ஹாய். அம்மா பார்க்க போறீங்களோ? இல்ல பரவாயில்ல, உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம். சரி வாங்கோ வாங்கோ. நான் காரடியில் நிக்கிறேன், கொண்டு வந்து விடுறீங்களோ? ஓகே. பார்த்து நடங்கோம்மா. Hi, nice to meet you. Nice to meet you. What's your name? Darshi. That's a beautiful name. நீங்களும் வேலை செய்ய போறீங்களே? ஓ அப்படியோ, வெரி குட் வெரி குட். சிடுமூஞ்சி வந்துட்டுதோ? சூப்பர்வைசரையும் காணலையே. நலந்தானே, இன்றைக்காவது நிம்மதியா வேலை செய்யலாம் தானே. கண்டறியாத வேலை. முதலாளிக்கு பயப்பட வேண்டியிருக்கு, முதலாளியின் தகப்பனுக்கும் பயப்பட வேண்டியிருக்கு, பிள்ளைகளுக்கும் பயப்பட வேண்டியிருக்கு. என்னடாப்பா இது? நீங்க இருங்கோ, நான் அம்மா கூட்டி கொண்டு வரேன். சரிதானே? அப்படி இருங்கோ எல்லாம். தர்ஷியும் தர்ஷின் அப்பாவும் சாப்பாடு கொண்டு வந்திருக்கிறோம். ஓ மறந்துட்டு வந்துட்டேன். தேங்க்ஸ்க்கா. சாப்பாட்டை ஃப்ரிட்ஜுக்கே வச்சிருக்கேன். தர்ஷி. அம்மா இங்க என்ன செய்றீங்க? அப்பா எங்க? அப்பா வெளியில இருக்கார். அப்படியோ? Would you like a cookie? அம்மா வேண்டடா. சரி வேண்டுங்க. Thank you uncle. Okay, what's going on here? You being paid to stand around? Come on, get back to work. Richard, look, I've told you 1,000 times. You gotta close this one before you start another one, okay? Yes, come on. Yes, sir. I'll take care of it right now. I'm sorry. Okay, what's going on here? What is this child doing here? Don't you know they're not supposed to be children here? This isn't a daycare center. I never want to see her here again. I never want to see this child here again. I never want to see her here again. Come on. Tashi, wango. Is that understood? Get back, go on. I'm sorry, sir. This will not happen again. வித்யா வேலையில பிஸியா நிக்கிற. பாய் சொல்ல சொன்னவா? ஓகே தேங்க்ஸ், பாய். பாய் தர்ஷி. தர்ஷி, பெல்ட் வடிவா போடுங்க. தர்ஷி, அம்மாவை பார்த்தீங்களோ? What is this child doing here? Don't you know they're not supposed to be children here? தர்ஷி, என்ன அமைதியாயிட்டீங்க? I never want to see this child here again. தர்ஷி, எங்க வந்துட்டோம் பாருங்க. என்ன அமைதியா இருக்கிறீங்க? வீட்டை போக போறீங்களே? சரி, டயர்ட் ஆயிட்டீங்க போல இருக்கு. இப்போ வீட்டுக்கு போவோம், இன்னொரு நாள் மெக்டானல்ட்ஸ் வருவோம். சரியோ? சரி வாங்க தர்ஷி, வீட்டை வந்துட்டோம். போங்க தர்ஷி, எழும்புங்கோ, ஜாக்கெட்டை கழட்டுவோம். மெட்ரோ உள்ள போறீங்களோ? அம்மா பாவ். ஏன் அப்படி சொல்றீங்க?
பல்ல மெனிக்கு போட்டு உடுப்பு மாற்றி கொண்டு படுங்கோ. சரியோ? அம்மா செல்லம்மா, அம்மா செல்லம்மா. What is this child doing here? What is this child doing here? This isn't a daycare center. I never want to see this child here. I never want to see this child here again. I never want to see her here again. You know they're not supposed to be children here? I never want to see this child. I never want to see this child here again. Ever. I never want to see this child here again. I never want to see her here again. Ever. 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 I never want to see. தர்ஷி, என்ன நடந்தது? பயந்து போட்டியோ? ரொம்ப பயந்து போனான். தர்ஷி, பயப்படக்கூடாது. அம்மா வந்துட்டேன். இன்றைக்கு அம்மாவோட நித்திர கொள்ளுங்க. In Iraq, a roadside bomb south of Baghdad has killed another American soldier. The death pushes to 2,406, the number of American servicemen and women killed in Iraq since the invasion in March 2003. As the battle for Iraq goes on, U.S. forces are intensifying their hunt for terrorist leader Abu Musab al-Zarqawi. But it's a campaign. தர்ஷி, ஜூஸ் குடிங்க. முதல்ல ஹோம்வொர்க் பண்ணிட்டு பிறகு டிராயிங் பண்ணுங்க. ஃப்ரிட்ஜுக்கு சாப்பாடு வச்சிருக்கறானே, எடுத்து சாப்பிடுங்க. அம்மா போகாதீங்க, வேலைக்கு போறேன். ப்ளீஸ்மா போகாதீங்க. அம்மா வேலைக்கு போனா தானே தர்ஷி குட்டிக்கு சைக்கிள் வாங்கி தரலாம். அம்மா சைக்கிள்லாம் வேண்டாம்மா ப்ளீஸ். பயங்கரமான வருமா, ப்ளீஸ்மா போகாதீங்க. இப்போ பேக்கரி வேலை விட்டாச்சு. சுகமான வேலை. என்ன வேலைன்னு சொல்லுங்க பாப்போம். பார்பி ஃபேக்டரியில. பார்பி டால் இருக்கா? பார்பி, பாணி, டெடி பேர்லாம் இருக்கு. அப்போ பாட்டு பாடுற பார்பி இருக்கு. உங்களுக்கும் கொண்டு வரது. அம்மா நானும் வரேன். இல்ல, சின்ன பிள்ளைகளை விட மாட்டேன். உங்களுக்கு எவ்வளவு பெரிய டால் வேணும்? இவ்வளவு பெரிய பார்பி வேணும். நாளைக்கு கொண்டு வரேன். போய் ஹோம்வொர்க் செய்யுங்க. பாய். பார்பி பார்பி உன்னோட விளையாட்டு பெரிய பார்பி வரப்போறா.
அந்த பார்பி உனக்காக. அவ நடப்பா, அவ பேசுவா, அவ பாட்டு பாடுவா. இனிமே உங்களோட விளையாட டால்ஸ் வேணும். எப்படி தெரியுமா? எங்க அம்மா இன்னைக்கு புது வேலைக்கு போயாச்சு. அந்த பயங்கரமான ஆளு அங்க வரமாட்டாரு. என் செல்ல அம்மாவை யாரும் பேச மாட்டாங்க. I am happy. நீங்க ஹாப்பியா? இப்போ நித்திரைக்கு போலாமா? Twinkle, twinkle, little star, how I wonder what you are. காலையில் வேலைக்கு போய் வந்து மாலையில் டிவியிலும் வேலையிலும் புகுந்து கொள்ளும் அப்பா. அப்பா வந்த பின் மாலை வேலைக்கு புறப்பட்டு விடும் அம்மா. தனக்குத்தானே பொம்மையுடன் பேசிக்கொண்டு ஏக்கங்களுடன் வாழும் தர்ஷி. இதுபோல் கனேடிய மண்ணில் எத்தனையோ குடும்பங்கள் தம் குழந்தைகளின் உணர்வுகளை புரிய இயலாமல் இயந்திரத்தனமான வாழ்க்கைக்குள் சிக்கியுள்ளார்கள். இந்த சூழ்நிலை மாறவில்லை என்றால் நமது மிகப்பெரிய பலமான குடும்ப பந்தம், பாசம் நாளைய சந்ததியினர் அறிய முடியாத அருவங்களாய் மாறிவிடலாம். பெற்றோர்கள் இதை உணர்வார்களா? எல்லோரை விட மிக அதிகமான பொறுப்பில் உள்ள அம்மா உணர்வாளா?